தவக்காலம் 4வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 7 அருள்வாக்குகள் 40 தொடக்கம் 53 வரை. உண்மைக்கு முதல் எதிர் செயல் வெறுப்பு. பரிசேயர்கள் இயேசுவை நம்பவில்லை. அவர் செய்த சான்று செயல்களையும் நம்பவில்லை. இயேசு தன் போதனையாலும் வாழ்வாலும் மக்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை ஏற்க முடியவில்லை. அவர்கள் உள்ளத்தில் வெறுப்பு குடிகொள்கிறது. ஆழ்ந்த கோபமே வெறுப்பாக மாறுகிறது. லவ் இஸ் பிளைண்ட், so also hatred என்பார்கள். அன்பு எப்படி ஒருவனை குருடாக்குமோ அதே போல வெறுப்பு கொள்பவனும் குருடாகவே மாறுவான். இன்றைய நற்செய்தி பகுதியில் மூவர் இயேசுவுக்கு சான்றாகவும் சார்பாகவும் பேசுகின்றனர். அதற்கு யூதர்களின் பதில் என்ன என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. 1 மக்கள், 2 கோவில் படைவீரர், 3 நிக்கதேம். 1 மக்கள் இயேசுவை இறைவாக்கினர் என்றனர். மெசியா இவரே என்றனர். இப்படி இயேசுவின் புகழ் மக்கள் எல்லோரையும் ஈர்த்தது. எனவே பரிசேயர்கள் மக்கள் அனைவரும் அவரிடம் சாய்ந்து விடுவார்கள், தங்கள் பதவி பறிபோய்விடும், எனவே அவருக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற வெறுப்புணர்ச்சியால், காழ்ப்புணர்ச்சியால், பொறாமையால் அவருக்கு முடிவு கட்ட முடிவெடுத்து விட்டனர். இந்த சாமானிய மக்களுக்கு திருச்சட்டம் என்ன தெரியும்? எனவே சாமானிய மக்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். வெறுப்பு கொண்ட மனிதன் கொலை செய்யவும் அஞ்சமாட்டான். பொய்யை உதிர்த்தே இயேசுவுக்கு பாடை கட்ட முயற்சி செய்கின்றனர் பரிசேயர்கள். 2 கோவில் படைவீரர்கள். இயேசுவை பிடித்துக் கொண்டு வர கோவில் படைவீரர்களை வெறுப்பின் உச்சத்தில் இருந்த பரிசேயர்கள் அனுப்பினார்கள். படைவீரர்கள் யூதர்கள் அல்ல, மாறாக ரோமையர்கள். ரோமைய படைவீரர்கள் கூட இயேசுவை புகழத்தான் செய்தார்களே ஒழிய தவறு ஏதும் அவர்களால் கண்டுபிடித்து அவரை கைது செய்ய முடியவில்லை. காவலர் சொன்னது, அவரை போல எவருமே என்றுமே பேசியதில்லை. இதன் நிமித்தமாவது பரிசேயர் தலைமை குருக்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. அவர்கள் சதையால் ஆன இதயம் கல்லாக மாறிவிட்டது. மனசாட்சி மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. பரிசேயர் அவர்களுடைய கூற்றுக்கு நீங்களும் ஏமாந்து போனீர்களோ என்றுதான் வெறுப்பு தொனியில் பதில் தருகிறார்கள். 3 நிக்கதேம். இவர் ஒரு பரிசேயர். ஒரு நாள் இரவு இயேசுவை சந்தித்து தன்னிடம் இருந்த ஆன்மீக இருளை இயேசுவால் போக்கிக் கொண்டவர். இயேசுவின் மறைமுகமான சீடர், யூத தலைமை சங்க உறுப்பினர். இவரும் இயேசுவை காப்பாற்ற முயன்றார். ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். காழ்ப்புணர்ச்சியில் எரிந்து கொண்டிருக்கும் பரிசேயர்கள் அவர் வாயையும் அடைத்தார்கள். இன்றைய நற்செய்தி படிப்பிக்கின்ற செய்தி என்ன? வெற்றிடம் கொண்ட மனிதனுக்கு மட்டுமே வெறுப்பு அவனுக்கு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் அவனுடைய வாழ்க்கையை கொடுக்க முடியும். வெறுப்பு கொண்டவர்கள் தங்கள் உள்ளத்தின் வெற்றிடத்தை பதவி, புகழ், பணம், ஆடம்பரம், கொள்ளையடித்தல் இவற்றின் வழியாக நிரப்பினாலும் அவர்கள் உள்ளத்தில் வெற்றிடம் தலை தூக்கிக் கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் நான் இவ்வளவு வைத்திருக்கிறேன், என்னை விட அவனே புகழப்படுகிறான், எனவே அந்த வெற்றிடம் வெறுப்பால் தன்னை நிரப்பிக்கொண்டு நல்லவன் பெயரை இழிவுபடுத்தும். 2 கலிலேயாவில் உள்ளவர்கள்
மூடர்கள், சபிக்கப்பட்டவர்கள். எனவே கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினர் யாரும் தோன்றியதில்லை. அதே போல நம் மத்தியிலும் இன்று இந்த பொதுமைப்படுத்துதல், தப்பறையான கருத்து அதிகமாகவே உள்ளது. இவன் இந்த பகுதியிலிருந்து வருபவனா, இவன் இப்படித்தான் இருப்பான். இவன் இந்த மொழியை சேர்ந்தவனா, இவனுடைய பிஹேவியர் இப்படித்தான் இருக்கும். இவன் இந்த சாதியா, இவன் இப்படிப்பட்டவனாகத்தான் இருப்பான். இவன் இந்த வகையராவா, இவன் இப்படித்தான் நடந்து கொள்வான் என்று முத்திரை குத்துவது தவறு. இந்த தவக்காலத்தில் நாம் உணர்வோம். எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்களுடைய பின்புலன் எதுவாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு முற்சார்பு எண்ணம் இன்றி திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை இந்த தவக்காலத்தில் வேண்டுவோம். ஆமீன்.